நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பெரிதா 2, 3 விஷயங்கள பத்திலாம் ஜெனரலா பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படி பேசுவதற்கு ஒரு நேரம் இல்லாத சூழலால தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய நாகப்பட்டினம் ஸ்பீச் அத பத்தி மட்டும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். அது போக தமிழக வெற்றிக் கழகத்துல நாம் தமிழர்லேருந்து விலகி இருக்கக்கூடிய காளியம்மாள் இணைய போறாங்க அப்படின்னு ஒரு செய்தியும் ஊடகங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. அது தொடர்பாகவும் பேசுவோம். முதல்ல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய இந்த நாகப்பட்டினம் ஸ்பீச்சில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பல நேரங்களில் நானும் சிரிச்சேன், நீங்களும் சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தை கொள்ளையடிக்கக்கூடிய திமுகவா இல்ல தமிழக மக்களின் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய நானா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சவால் விடுமணியா பேசியிருக்காரு. ஆக்சுவலி இது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுடைய பாணி. மோடியா லேடியா அப்படின்னு கேட்டிருந்தாங்களே, சேம் அதே பாணி. இதுக்கு முன்னாடி திருச்சி கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசும்போது திமுக வாக்குறுதிகளை சொல்லி 505 வாக்குறுதிகளை திமுக கொடுத்துருந்தாங்க. அதில் முதலமைச்சர் 90% நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாரு. அமைச்சர் இத்தனை சதவீதம் தான் நிறைவேற்றிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. எத்தனை நிறைவேற்றினா அவங்களுக்குள்ளேயே குழப்பம் இருக்கு. திமுக வாக்குறுதிகளே நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி தான் பேசியிருக்காரு. நீ இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, தில் இருந்தா தில்லா கெத்தா நேர்மையா வாங்க தேர்தலை சந்திப்போம்னு சொன்ன விஜய் அவர்கள் தில் இருந்திருந்தா, நேர்மை அவர்களுக்கு இருந்திருந்தா திமுக 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. சொன்ன வாக்குறுதிகள் இன்னும் பலதான் நிறைவேற்றல. மாதந்தோறும் கணக்கெடுப்பு எடுப்படும், சிலிண்டருக்கு மானியம் வழங்கப்படும் அப்படின்னு பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாம இருக்கு. சில மெயினான வாக்குறுதிகள் ஓகே. அதே போல ரிட்டையர்ட் ஆனவங்களுக்குலாம் அந்த பென்ஷன் இருக்குல்லையா, அதெல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டம், இது மாதிரியான பல வாக்குறுதிகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா சொல்லாத வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றினாங்களே, அதை பத்தியும் பேசியிருக்கணும்ல. அதை பத்தி எங்க பேசினார் விஜய் அவர்கள்? விஜய் அவர்களும் சரி, பாஜகவினரும் சரி, மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த 1000 உரிமை தொகையை பத்தி, இலவசம் எதுக்கு, நல்ல ஆட்சியை கொடுங்கன்னு பேசிட்டு இருக்காங்களே, அப்புறம் ஏன் சேரியில காங்கிரஸ் பாஜக கூட்டணி, அப்புறம் ஏன் நீங்க பாஜக ஆட்சி செய்யக்கூடிய பல இடங்கள்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா உரிமை தொகையா 1000 கொடுப்போம், 2000 கொடுப்போம்னு ஏன் சொல்றீங்க? கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலேயே 1000 கொடுப்போம், நாங்க 1500 கொடுப்போம், 2000 கொடுப்போம் போட்டி போட்டு சொல்லலையா? அப்புறம் ஏன் நீங்க இது மாதிரியான வாக்குறுதிகளை எல்லாம் கையில் எடுக்கணும்? நேற்றைக்கு வானதி சீனிவாசன் அவர்கள் பேசுறாங்க, எங்களுக்கு அந்த இலவச பஸ், ஓசி பஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி. ஆமா, திமுக பிங்க் பஸ்ஸை பெண்களுக்கு ஃப்ரீயா பயணம் பண்ண கொடுத்தாங்க. ஆனா திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடி போன்றவங்கலாம் ஓசின்னு சொல்லி விமர்சிச்சாங்க. அதுக்கெல்லாம் கடுமையான கண்டனங்கள். அது மிக தவறு. அவங்க வீட்டு காசை ஒன்றும் கொடுத்து பண்ணல. நம்ம கட்டக்கூடிய வரி பணத்துல இருந்து தான் ஆளுங்கட்சி திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி பண்றாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான விமர்சனங்களை பண்ணவே கூடாது. ஓசி பஸ் விமர்சிச்சாங்க, அம்மாக்கு 1000 ரூபாய், மகளுக்கு 1000 ரூபான்னு கொச்சையா பேசினாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு கண்டனங்கள் மக்களிடையே இருந்து எதிர்த்தது. அதற்கான பலனை திமுக அனுபவிச்சுட்டு போறாங்க. நீங்க ஏன் பேசுறீங்க? வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த பஸ், பிங்க் பஸ் பத்தி பேசுறாங்க. ஆனா அதே பாஜக ஆட்சி செய்யக்கூடிய பல இடங்கள்ல மகளிருக்கு இலவச பயணத்துக்கு நாங்க திட்டம் வகுக்க போறோன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஏன் அதெல்லாம் பாஜகவிலே இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி. சரி, நம்ம தாவேக்காலேருந்து பாஜக போயிட்டோம், திரும்ப தாவேக்காவுக்கு வருவோம். விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சிலேருந்து நாகப்பட்டினம் போயிருக்கிறதுனால நாகப்பட்டினம் சார்ந்த பல இஷ்யூக்களை எடுத்து பேசினாரு, வரவேற்புக்கு உரியது. அதெல்லாம் பேசிட்டு 2வது இடத்துல மீன் ஏற்றுமதியில் இருக்கு, இவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கணும், இறால் பண்ணையால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் அது பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசினாரு. இதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். முதலமைச்சர் அவர்கள் தொடர்பாக பேசும்போது, ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு டூர் நிறைய போவாரு, இவர் முதலமைச்சர் ஒருவேளை ஆனா போகவே மாட்டாரா முதலீடுகளை ஈர்க்க அப்படிங்கிறது பெரும் கேள்விக்குறி. முதலமைச்சர் தொடர்பாக பேசும்போது, வெளிநாட்டு டூர் போவோம், முதலீடுகளை ஈர்க்க போறீங்களா இல்லை உங்க முதலீடுகளை பண்ண போயிருக்கீங்களா அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஒருவேளை தாவேகா ஆட்சிக்கு வந்தா, விஜய் அவர்கள் சிஎம் ஆனா அவர் வெளிநாட்டு டூர் போவார்ல, அவரும் முதலீடுகளை ஈர்க்க போவார்ல, அதையெல்லாம் யோசிச்சு தானே பேசணும். அது எந்த கட்சியா இருந்தாலுமே. அதுக்கப்புறம் என்னன்னா, அரியலூர் அதெல்லாம் பேசியிருக்காரு. அதுக்கு பிறகு வருவோம். முதல்ல இந்த ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பாணி, ஏன் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்குன்னு ஒரு பாணி இல்லையா? அவரோட ஸ்டைலே அவர் பேசலாமே, அதை உங்க ரசிகர்கள், உங்க தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாரா? தம் மேல தனக்கே கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்காரா? இல்ல எழுதி கொடுக்குறவங்களுக்கு அவங்க முழுக்க ஜெயலலிதா அவர்களுடைய ஃபேன்ஸா, இல்ல அதிமுக தொண்டர்களா, இல்ல ஏன் முழுக்க அதிமுக ஓட்டுகளை அபகரிப்பதிலும் அதிமுக அப்படிங்கிற கட்சியை பின்னுக்கு தள்ளுவதிலையுமே விஜய் அவர்கள் குறிக்கோளாக இருக்கிறார். நீங்க முதலமைச்சரை நோக்கி, அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க இருக்கா, கெத்து இருக்கா, நேர்மையா வாங்கன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு அதெல்லாம் இருந்தா நீங்க உங்க பாணியில தானே வரணும்.
எதற்காக அதிமுகவினுடைய பாணியை எடுக்கிறீங்க? அதிமுகவினுடைய தலைவர் எம்ஜிஆர் எடுத்து உங்க பிரச்சார வாகனத்துல வச்சுக்கிட்டீங்க. திமுக தலைவர் அண்ணாவை எடுத்து உங்க பிரச்சார வாகனத்துல வச்சுக்கிட்டீங்க. உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு அரசியல் கட்சி தலைவரை நான் இன்னைக்குதான் முதல் முறையா பாக்குறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் பதில் சொல்லுங்க. அதிமுக பலவீனம் அடைந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி அதிமுக இருந்து நீக்கப்பட்டவர்களும் விலகியவர்களும் பேசிட்டு இருக்காங்க. அது போக பாஜகவுக்குள்ள இருந்தே பாஜக, அதாவது என்டிஏ கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல செயல்படுவாங்க இல்லையா? சைலண்ட் வார் நடக்கும் இல்லையா? அப்படி பேசிக்கொண்டிருப்பாங்களே, அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அதிமுகவை நம்ம வீழ்த்திடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட தான் விஜய் அவர்கள் களத்துல இறங்கியிருக்காரு. இதுலயே ஒரு நேர்மை இருக்கா? நாங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திமுக இப்படி பண்ணியிருக்காங்க, அதிமுக இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, இவங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றல, அதிமுக இதெல்லாம் நிறைவேற்றல, அதனால நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம், இந்தந்த திட்டத்துல இந்தந்த தவறுகளை இந்த இரண்டு கட்சிகளும் பண்ணியிருக்கிறது, இது வரைக்கும் ஆண்ட இந்த இரண்டு கட்சிகளும், நான் ஆட்சிக்கு வந்தா இந்தந்த திட்டத்துல இந்தந்த தவறுகளை பண்ண மாட்டேன் அப்படின்னு திட்ட ரீதியா கொள்கை ரீதியா ஒரு மேடையில விஜய் அவர்கள் பேசியிருக்காரா இது வரைக்கும்? அப்புறம் என்ன கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு? விஜய் அவர்கள் சொல்றாரு, கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கொண்டு கொள்ளையடிக்கும் திமுகவா இல்ல சொந்த காசுல உழைச்சு நான் வந்திருக்கக்கூடிய நானா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு பேசுறாரு. சொந்த காசுல உழைச்சு வந்தீங்களே, அப்புறம் ஏன் நீங்க மக்களோட மக்களா இறங்கி பேச மாட்டேங்கிறீங்க? காவல்துறை பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. கை ஆட்டக்கூடாது, கால் ஆட்டக்கூடாது, வெளியில வரக்கூடாது, கண்ணாடி இறக்கக்கூடாது, வெளியில இதுக்கு மேல இவ்வளவு நின்று பேசக்கூடாது, இந்த நிமிஷத்தை தாண்டக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாட்டையாவது நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்களா? ஃபாலோ பண்ணுனா பேசலாம். காவல்துறை எதுக்காக இந்த கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் இல்லையா? விஜய் அவர்கள் வேன்ல போகும்போதே மேல இருந்து தாவறாங்க, விஜய் நோக்கி வேன் மேல தாவி எப்படி ஓடி வராங்க, அவர் இப்படி பாக்குறாரு. எவ்வளவு ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழல்ல தான் அவங்க தொண்டர்கள் இருக்காங்க. அவங்கள முறைப்படி அரசியல் படுத்தினீங்களா? ஒரு நல்ல தலைவராக தன் தொண்டர்களை, ரசிகர்களாக இருக்கட்டும், அவங்க இன்னைக்கு தொண்டர்களா மாறிக்கிட்டும் தப்பு ஒன்றும் இல்லை, தன் தொண்டர்களை ஒரு கண்ட்ரோல் பண்ண, அவங்கள அரசியல் படுத்த ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணினாரா விஜய் அவர்கள்? அவங்கள ஒரு முறைப்படுத்தினாரா? எதுவுமே பண்ணாம நான் தலைவன் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து விஜய் அவர்களை பாதுகாப்பா அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தானே காவல்துறையினர் இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. ஏன் அதை ஏன் இவ்வளவு குறையா சொல்லணும்? சரி, நான் இதெல்லாம் ஏன் எங்களை பார்த்தா பயமா இருக்கா, என்ன மிரட்டி பாக்குறீங்களா, அதெல்லாம் விஜய் கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றீங்களே, இந்த கட்டுப்பாடுகளை நான் மதிக்காம நாங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க. எங்க போய் தான் பாருங்களேன், உங்க சொந்த ரசிகர்களை, உங்க சொந்த தொண்டர்களை நம்பி இறங்கி போங்களேன், பார்த்துருவோம். திடீர்னு இறங்கி எந்த காவல்துறை எல்லாம் இருக்கட்டுமே, யாரையும் மதிக்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க, இறங்கி போங்க அந்த கூட்டத்துக்குள்ள, பார்த்துருவோம் என்ன நடக்குது அப்படின்னு. கேரளாவில் லாஸ்ட் பட ஷூட்டிங்கு விஜய் அவர்கள் போயிருந்த போது கேரளா ரசிகர்கள் விஜய் அவர்கள் என்ன பண்ணாங்க பார்த்தோம் நம்ம எல்லாருமே. விஜய் அவர்கள் தாவேக்காவினரே ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழல் தான் அங்கே நடந்துச்சு, பார்த்தோம் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது நீங்களே இவ்வளோ பாடி காட்சி உங்கள் ரசிகர்களை, உங்கள் தொண்டர்களை நம்பாமல் இவ்வளோ பாடி காட்சி வச்சுட்டு வரும்போது காவல்துறையினர் இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, யார் பொறுப்பு? காவல்துறை மேலே பழிய தூக்கி போட மாட்டீங்க? திருச்சிக்கு போகும்போதே ஒரு அறிக்கை விடுறாரு, என்னன்னா அதாவது காவல்துறை முழு பாதுகாப்பு பொறுப்பை எங்க தலையில தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி. நீங்க முழுக்க உங்க பவுன்சர்ஸை உங்களை சுத்தி தானே வச்சிருக்கீங்க. உங்க தொண்டர்களை வழிமுறைப்படுத்த ஒரு 100 பேரை, அதாவது மாநாட்டில எல்லாம் இறக்கியிருந்தீங்களே, அந்த மாதிரி இறக்கி அந்த தொண்டர் குழுவை நெறிமுறைப்படுத்தி நேரா நிப்பாட்டி ஒரு அழகா ஒரு நெறிமுறையா அந்த நிகழ்ச்சிகளை நடத்த ஏற்பாடு பண்ணீங்களா? அப்ப நீங்க தான் இந்த மாதிரி நெறிமுறை எடுத்த கட்டுக்கடங்காத கூட்டம் வந்திருக்கு, இத்தனை மணி நேரம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விளம்பர பிரியரா நீங்க தானே இருக்கீங்க. மக்கள் எப்படி போனா என்ன, எனக்கு இப்படி கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துச்சு அப்படிங்கிற மரத்துல தொங்குனாங்க, மேல நின்னாங்க, இப்படி எல்லாம் ஊடகங்கள் போட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீங்க இந்த மாதிரிலாம். ஏன் திருச்சியில 100 பேர் 200 பேர் பவுன்சர்ஸ் இறக்குறீங்க, நீங்க போற சுற்றுப்பயணத்துக்கு இறக்க முடியாதா? ஏன் இறக்கல? அப்போ உங்களுக்கு இது வேணும், உங்களுக்கு இந்த விளம்பரம் வேணும், மக்கள் அடிபட்டா பரவாயில்ல, கூட்டத்தில் நசுங்கி குழந்தைங்க பெண்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணம் தானே உங்களுக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது இவர் மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கணும், இவர் நிகழ்ச்சிகளை நடத்துறதை பார்க்கணும் அப்படின்னா 1000 பேசலாம், இவ்வளோ விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் இவர் முழுக்க திமுகவை விமர்சிப்பது, அதாவது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை விமர்சிப்பது, அதிமுக அப்படிங்கிற அதிமுக தலைவரையும் அண்ணாவையும் எடுத்து தனக்கு வச்சுக்குவது, தன்னாலே நம்பிக்கை இல்லாத ஒரு அரசியல் கட்சி தலைவராக தான் நான் விஜய் அவர்களை பார்க்குறேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு
திமுகவை எதிர்த்து நான் வந்து போட்டி போடுறேன், திமுகவா தாவேக்காவா பார்த்துடலாம், இந்த தேர்தலில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை அழிப்பதையே நோக்கமாக கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்கள் வந்து இன்றைக்கு இந்த நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் இணைய போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து பரவலாச்சு. ஒரு மிகப்பெரிய ஊடகத்திலிருந்து காளியம்மாள் அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக அழைத்து பேசினாங்க. அப்ப அவங்களுடைய ஸ்பீச்சையும் கேட்கும்போது என்னன்னா அவங்களுக்கும் விருப்பம் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. தாவேக்காவில் இன்னைக்கு இணையறதாக செய்தி வந்துருந்துச்சு, அது உண்மையா அப்படின்னு செய்தியாளர் கேட்கிறாரு. உண்மை இல்ல, விருப்பம் இல்ல, ஏன்னா கொள்கையற்ற கோட்பாடற்ற கூட்டம்னு நாம் தமிழர் வந்து முழுக்க முழுக்க விஜய் அவர்களை எந்த அளவுக்கு விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதே நாம் தமிழர்ல இருந்து வந்த தாவேக்கா காளியம்மாள் அவர்கள் நடிகர்களுடைய அரசியலை பத்தி மிக கடுமையான விமர்சனங்களை பல்வேறு மேடையில் வச்சிருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்கள் அப்போ விஜய் அவர்களை முதலமைச்சராக்க என் தலைவர்னு கொண்டாட ரெடி அப்படிங்கிறத இந்த தொலைபேசி வாயிலாக புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன் அப்படின்னா, இல்லைங்க தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கொள்கையற்று இருக்காரு, அவருடைய ஸ்பீச்சில் கொள்கை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பேசவே இல்லை, மறுக்கவே இல்லை. அவங்க வந்து யார் சொன்னாங்க, உங்களுக்கு யார் சொன்னாங்கன்ற கேள்வியை 3 வாட்டி வைக்கிறாங்க. செய்தியாளர் தரப்புலேருந்து பதில் இல்லை அப்படிங்கும்போது நான் அப்புறமா பேசுகிறேன், உங்களை அழைத்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிடுறாங்க. காளியம்மாள் அவர்கள் வந்து ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காவுக்கு போகிறதுக்கு அப்படிங்கிற செய்திகளையும் பார்க்க முடியுது. ஆனால் விஜய் தரப்புலேருந்து பச்சைக்கொடி காட்டல அப்படிங்கிற செய்தியும் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து இன்னும் 2 நிகழ்ச்சிகளில் விஜய் அவர்கள் கலந்துக்கிறாரு அப்படிங்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நாளைக்கு பேசுவோம். ஏற்கனவே அதிமுகவில் இருந்து மருது அழகராஜ் அவர்கள் வந்து தாவேக்காவுக்கு போகிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தார். ஆனால் கதவு வந்து ரொம்ப டார்க் க்ளோஸ்டு பண்ணி இருந்துச்சு. தாவேக்காவில் என்ட்ரியே கிடைக்காத பட்சத்தில் தான் அவர் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. ஸோ அதனால் காளியம்மாள் அவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். மேபி நாம் தமிழர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். திராவிட கட்சிகள் இல்லாமல் போயிருக்காரு இல்லையா? அது போக இன்னைக்கு முன்னாடியே நான் பேசும்போது சொல்லியிருந்தேன், சோசியல் மீடியாவை பார்த்து அது ஒவ்வொன்றுக்கும் தான் விஜய் அவர்கள் பதில் கொடுத்துட்டு இருக்காரு. மக்கள் பிரச்சனைகளை பேசுறதை விட சோசியல் மீடியா கேள்விகளுக்கு, விமர்சனங்களுக்கு, ட்ரோல்களுக்கு பதில் சொல்ல தான் இந்த மக்கள் சந்திப்பை நடத்துறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. 3 நிமிஷம் பேசுறாருன்னா 2.25 நிமிஷம் அந்த சோசியல் மீடியா ட்ரோல்களுக்கு பதில் கொடுக்குற மாதிரி, கேள்விகளுக்கு பதில் கொடுக்குற மாதிரி இருக்கு. 1/4 நிமிஷம் தான் அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனையை பேசுறாரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் என்ன பண்றாரு அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். காளியம்மாளுக்கு தாவேக்காவில் இடம் இருக்கிறதா, அவங்க இணையறாங்களா அப்படிங்கிறதைய பொறுத்திருந்து பார்த்து நாளை பேசுவோம். மீண்டும் இணையலாம், பேசலாம். நன்றி, வணக்கம்.